எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள் பஞ்சாங்க பதிவுகளை பார்ப்போம். மார்ச் மாதம் 21/3/2025 வெள்ளிக்கிழமை, உத்தராயணம், ஸ்ரீ குரோதி வருடம், பங்குனி மாதம் 7ஆம் நாள். இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் 12:30 முதல் 1:30 வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 6:30 முதல் 7:30 வரை. இன்றைய நாளுக்கான ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. இன்றைய நாளுக்கான குளிகை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் 3 மணி முதல் 4:30 வரை. இன்றைய திதி சப்தமி திதி. இன்றைய யோகம் சித்தி நாம யோகம், மாலை வியாதிபாத நாம யோகமாக வரும். இன்றைய கரணம் பகல் 12:25 வரை பத்திரை, பின்பு பவ கரணம் செயல்படும். இன்றைய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சகத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் சூரியன், புதன், ராகு, சுக்கிரன். இன்றைய நாளுக்கான விசேஷங்களை பார்க்கலாம். பங்குனி மாசத்துல எப்போதுமே அம்மன் வழிபாடு சிறப்பு. புதியதான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். ஆனால் அதுவும் வெள்ளிக்கிழமை வருகிறது, குலதெய்வ வழிபாடுக்கு ஏற்ற நாளாக இருக்கும். மாரியம்மன் அம்மன், நாகங்களை தலையில் சூடிய அம்மனை வழிபடுவது மிக சிறப்பு. ஏன்னா இப்போ நம்ம எல்லாமே சொல்கிற விஷயம் நாகங்களை தலையில் சூடியது யாருன்னு பார்த்துக்கலாம். மிக முக்கியமாக 3 தெய்வங்கள் அது வருவாங்க. சிவனும் பெருமாளுமே அது இருக்கும். அடுத்தது அன்னைக்கு அந்த சக்தி உண்டு, நாகத்தை அடக்கி வைப்பது. நிறைய யோக கிரியா அந்த மாதிரி நிறைய ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. உள்ள ஒரு பாம்பு தூங்குது, அது இழுப்பணும் போகணும். அன்னைய வழிபாட்டாக எல்லா சக்கரமும் நீர் கொண்டு இருந்து அனைத்தும் நன்மையாக நடக்கும். அன்னையின் வழிபாடு ரொம்ப முக்கியம். அன்னை வழிபாட்டுக்குள்ள வந்தீங்கன்னாவே மிக சிறப்பாகவே இருக்கலாம். புரியுதுங்களா? இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போமா? மேஷ ராசி அன்பர்களே, மேஷத்தை பொறுத்த மட்டில் ஒரே விஷயத்த திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான். கடனை பற்றி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. புரியுதுங்களா? குறிப்பாக இந்த பரணி நட்சத்திரம் வர்றவங்க, பரணி நட்சத்திரக்காரங்க தன்னுடைய கடனை பற்றியே திரும்ப திரும்ப நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அது ஒரு சுக்கிரனுடைய ராசி நட்சத்திரம் தான். பொருளாதாரம் உயர்வாக வரக்கூடிய இடத்துல தான் இருக்கிறீங்க. புகழும் பொருளாதாரமும் சேர்ந்து வரக்கூடிய இடத்துல தான் இருக்கீங்க. ஆனால் உங்களோட வார்த்தைகளாலேயே சட்ட சிக்கல் ஏற்பட்டுரும். புரியுதுங்களா? அதனால வீடு, குழந்தைகள் விஷயத்துல, சுகம் அல்லது வேலை விஷயத்துல சற்று கவனம், எச்சரிக்கை தேவை. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் மிகுந்த பரிவு, பாராட்டு, மகிழ்ச்சி அத்தனையும் இந்த நாள் உங்களுக்கு கிடைக்கும். மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டிய நல்ல நாள். மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்தவரையில் அனைவருடனும் பணிவாக நடந்து கொண்டால் வெகு சிறப்பாக இருக்கும். அதை மீறும் போது உங்களுக்கு எல்லாமே ஆப்போசிட் ரியாக்ஷன் ஆகிடும். எனக்கு எல்லாம் தெரியணும் போதே ஒரு விஷயத்த நீங்கள் மறந்துடுறீங்க. எனக்கு எதுவும் தெரியாதுங்கிறத எதிராளிக்கு உணர்த்திடுறீங்க. உங்கள் வேலையில் கவனமாக இருங்க, படிப்பில் கவனம் செலுத்துங்க, செய்கிற விஷயங்களை கவனமாக இருங்க. குடும்பத்தில் மனைவி வழியில் மனைவிகளால் தொந்தரவு வரும், கவனமாக இருங்க. மனைவியால்னா மனைவி நேரில் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஒன்று சொல்லி அவங்க ஒன்று சொல்லி பிரச்சனையை உண்டாக்காமல் இருந்தால் சந்தோஷம். கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்தவரையில் வருகின்ற கிரக நிலவரங்கள் இன்றைய தினம் சாதகமாக இல்லை. தோல்வி பயம், தோல்வி முகம் சொல்லுவாங்கல்ல. ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே துரியோதன மாடி குருச்சேத்திர பூமியில் துரியோதனன் சொன்னால
மிகப்பெரிய படையை பாருங்கன்னு சொல்லி பாண்டவர் படையை பார்த்து சொன்னாராம். அப்ப அவங்கயே அவர் தாழ்வு மனப்பான்மைக்குள்ள வந்துறாருல. அது மாதிரி நீங்க தனக்கு எது கிடைக்கலையோ அதையே நினைக்கிறீங்களா? அதை சொல்லவே தேவையில்லை. அதை நினைத்தாவே தோல்வி உண்டு. அந்த பயமே சிறுக சிறுக உங்களுக்கு கொண்டு போய் நிறுத்துரும். அதனால வெற்றி முகத்தோடு பயணம் செய்யுங்கள். வெற்றி உங்களுக்கு நிச்சயம் உண்டு. சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் வார்த்தைகளில் கவனம் தேவை. தாய் வழி உறவில் கவனம் தேவை. உங்களது வண்டி வாகன பயணம் அல்லது சுகபோகங்கள் ஏற்படுத்துகின்ற விஷயங்கள், இந்த விஷயங்களில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு லாபகரமான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். கன்னி ராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்தவரையில் சந்திரன் 3ஆம் இடத்தில் பயணம் செய்வது என்பது ஒருவித செலவுகளை குறிப்பது. அதுவும் உங்களுடைய புதனை நட்சத்திரத்தில் பயணம் செய்வது என்பது ஒருவித செலவுகளை செய்ய வைக்கும். 4 கிரக சேர்க்கையில் என்ன, ராசி அதிபதி நீச்சம். ஆனா உச்ச ராசியோட உச்ச நட்சத்திரோடு இணைந்திருப்பது வந்து நீச்ச பங்கமாக செயல்பட்டு சுப செலவுகள் செய்வீர்கள். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நல்ல நாள். துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்தவரையில் இந்த நாள் மிக மிக அம்சங்களும் அழகுகளும் கூடும். எதிரிகள் மடிவார்கள். சிந்தனைகள் மேலோங்கும். வெற்றி பெற்றே ஆக வேண்டும் இடத்துக்கு நீங்க செல்லுவீங்க. இன்றைய நாள் வந்து சுகமான அமைப்பு உங்கள் தேடி வருகிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிக்குள் சந்திரன் பயணம், மனக்குழப்பம், கவலை, வார்த்தைகள் தடுமாற்றம், ஒரு வேலையை செய்ய முடியாமல் தவிர்ப்பது, இது போன்ற அமைப்புகள் உங்களை வந்து சேரும். இதிலிருந்து விடுபடுவதற்கு அன்னை அங்காள பரமேஸ்வரி வழிபடுவதன் மூலமாக அத்தனை விஷயங்களும் மாறும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்தவரையில் இந்த நாள் ஒரு வெற்றிகரமான நாளாக இருந்தாலும் உங்களுடைய வார்த்தைகளை கவனமாக வடித்துக் கொள்ள வேண்டும். அதுபோல மனைவி குழந்தைகள் விஷயத்தில் சற்று எச்சரிக்கை கவனம் தேவை. மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டில் இந்த நாள் சிறந்த முயற்சி செய்வதற்கு வெற்றி அடைவதற்கும் ஏற்ற நாளாக இந்த நாள் திகழ்கின்றது. உங்களுடைய ஆன்மீக பயணம் அல்லது மருத்துவ பயணம், வைத்தியத்தில் இருப்பவர்கள், வைத்தியர்கள், இவர்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் வந்து கொண்டிருக்கிறது. 10 ஆண்டுகள் 12 ஆண்டுகள் வேலை இல்லாமல் அல்லது நாடோடிகளாக தெரிந்து கொண்டிருந்தவர்கள் எல்லாருமே தங்களுக்கும் ஒரு குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்தி கொண்டு வாழ்க்கையை மிக பிரம்மாண்டமாக செயல்படுத்துகிற அமைப்பு நெருங்கி கொண்டிருக்கிறது. சனிப்பெயர்ச்சி வந்துவிட்டது. நல்ல நேரம் உங்களுக்கு. இன்றைய நாள் நீங்கள் செய்கிற முயற்சி வெற்றி பெறும். கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டில் இந்த நாள் சிறந்த ஒரு நாள். நன்மைகள் ஏராளம். உங்கள் கல்வியில் புதிய மைல்கல்லை அடைவீர்கள். கல்வி பெறுகிற மாணவர்கள் புதிய மைல்கல்லை அடைவீர்கள். இந்த எக்ஸாம்ஸ்லாம் ட்ரை பண்ணுறவங்க, அதே மாதிரி கும்பராசியில் படிச்சுட்டு டீச்சர்ஸ் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு பொன்னான வாய்ப்பு. எக்ஸாம்ஸ் வரும், பாஸ் பண்ணுவீங்க, வேலைக்கு போவீங்க. சிறப்பான ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் உங்களுக்கு. மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்கள் ஒரு தைரியமான ஆள் தான். கோவம் வந்தால் மட்டும், கோவம் வரணும்னா பயந்தாங்கொல்லி. யாருன்னா மீனராசிக்காரங்க. ஏற்கனவே ஒரு டைம் சொல்லியிருப்பேன்ல, ஒரு மீனுக்கு எங்கே இறை கிடைக்குன்னு தெரியாது. திடீர்னு ஒரு தூண்டில் புழு மாட்டி வந்து தொங்குச்சுன்னு டக்குன்னு போய் கடிச்சு மாட்டிக்கும். அந்த மாதிரி எந்த ஒரு திட்டம் கிடைத்தாலும் அதை கவனமுடன் பரிசீலனை செய்து பயம் இல்லாமல் வெற்றி நடை போட்டு அதை எதிர்கொண்டாலே வெற்றி உங்களுக்கு நிச்சயம் உண்டு. இன்று உங்களுக்கு. அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.